யாரெல்லாம் சோழனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சேரன் அண்ணனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா தான் வந்து ட்ரை பண்றாங்களே தவிர சோழன் வந்து அதை பத்தி கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. அவங்களோட சுயநலத்தை மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. நிலா கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றது நினைப்புல அவர் பண்றது எல்லாமே வந்து அப்படியே ஒரு இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம நிறைய இடத்துல பொண்ணு பார்த்துட்டாங்க சேரன் அண்ணனுக்கு. ஆனால் எதுவுமே அமையலை. கடைசியாக ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்த பொண்ணு வந்து கடைசியாக ஃபைனல் ஆச்சு. சரி, அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நம்ம எங்கே வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீடு பார்க்குறதா? எதுக்கு வீடெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் உங்கள் வீட்டில் யாருமே எதுவுமே சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, தனி கொடுத்தனதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டதுனால தான் நானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நான் அப்போ சொன்னது தான், என் தம்பிங்க ஏதோ என் மேலே உள்ள பாசத்தில் கல்யாணம் நடக்கட்டுன்றதுனால அப்படி சொல்லியிருக்கிறாங்க. வேண்டாப்பா, இதோட நிறுத்த சொல்லியிருப்பா, நீ வீட்டில் போய் சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. யாருக்கிட்டையுமே எதுவுமே பேசாமல் இருக்கிறாங்க. அப்போ தான், நான் இருக்கிறது இந்த வீட்டில் இருக்கிறது எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எல்லாருமே, என்னண்ணா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, என்னாச்சுண்ணா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. இல்லைப்பா, எல்லாருமே வந்து என்னைய கல்யாணம் பண்ணி தனி கொடுத்தனம் போகிறதுக்கு சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு தான் என்னை இந்த கல்யாணத்துக்கு ரெடியாக சொல்லியிருக்கீங்க அப்படி தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. இல்லை, நான் உனக்கு கல்யாணம் பண்ணால் போதும், நீ சந்தோஷமாக இருந்தால் போதும், அது மட்டும் தான் நான் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நான் இங்கே இருக்கிற தொந்தரவாக இருந்தால் கூட சொல்லிருங்கடா, ஆனால் நான் உங்களை விட்டு எங்கடா போவேன், நீங்கள் தாண்டா என்னோட சந்தோஷமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு, சாரிண்ணா, நான் வந்து நீ நல்லா இருந்தால் போதும் அப்படி மட்டும்தானே நினச்சோம், நான் வேறு எதுவுமே நினைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் தானே என்னோட சந்தோஷமேனு, நீங்கள் இல்லாமல் எனக்கு எப்படி ஒரு சந்தோஷம் வரும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள், உங்களெல்லாம் விட்டுட்டு நான் எப்படா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே மறுபடியும் சேர்ந்துக்கிறாங்க. நீலாவுக்கு மறுபடியும் வருத்தமாயிருது. ஐயோ, என்னடா இது, மறுபடியும் இவங்களுக்கு அப்போ நாமையாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. சரி, அப்போ இவங்கள தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் கார்த்திகா தான். கார்த்திகா மனசு வச்சா மட்டும்தான் அண்ணனுக்கு கல்யாணம் முடியும். இல்லைனா அண்ணன் வந்து கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகவே மாட்டார். தம்பிகளை விட்டுட்டு போகவும் மாட்டார். இந்த வீட்டில் இருந்து இந்த வீட்டுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னா கார்த்திகாவால் தான் முடியும். வேறு யார் வந்தாலும் இந்த ஊர்க்காரங்க தப்பாக தான் சொல்லுவாங்க. அதனால் கார்த்திகாட்ட தான் எப்படியாவது பேசி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இன்னும் சூப்பரான அதிரடியான கதைக்களங்கள்லாம் வரப்போகுது. நம்ம தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.